இந்த கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு ஏற்படும் போது கணவன் தன்னுடைய கோபத்தை எப்படி குறைத்துக் கொள்வது அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ திருமணம் அப்படின்னாலே அதுல கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுன்றது கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம ஒரு தம்பதி இருப்பாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மை கிடையாது, பொய். எனக்கு ஏதாவது சொல்றாங்க வைங்க, எங்களுக்கு இடம் சண்டை சச்சரவே கிடையாதுங்க, எனக்கு ரொம்ப ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ரிவர்ஸ் வேற விஷயம் நடக்குதுங்க. அது வாய்ப்பு இல்லை, சண்டை சச்சரவுன்னு இருக்கும். இல்லறம் நாங்க சண்டை சச்சரவு அதான் இல்லறம். சண்டை சச்சரவு இருந்தாதான் அது இல்லறம், இல்லைன்னா அது கல்லறம். சண்டை சச்சரவு அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுறதுன்றது இட்ஸ் அ காமன் திங். இப்போ அதுல நம்ம என்ன பண்ணணும்னா, ஹவு டு சால்வ், ஹவு டு resolve the problem, how to end the problem, how to settle the சண்டை சச்சரவு, எப்படி நம்ம நார்மலைஸ் வர்றது அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். ஒரு சம்பவத்தை நினைக்கிறாரு வைங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம், ஒரு நாள், அந்த நிகழ்வு நினைச்சாருன்னு வச்சுங்களேன், எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவா இருந்தாலும் உடனடியா அது உடனே முடிவுக்கு வந்துடும். ஒரு மனைவி மீது ஒரு கணவனுக்கு ஒரு கோபம், விரக்தி, ஒரு அதிருப்தி, இல்ல வேற ஏதாவது ஒரு வெறுப்பு எந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டே, ஒரு பர்டிகுலர் சம்பவம், அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நாள், அத மனசுல நினைச்சாங்க, ஒரு சின்ன கொஞ்சம் ரீகலெக்ட் பண்றாங்க, அப்படி ரீப்ளை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாலே அந்த மனைவி மீது இருக்கிற கோபம் அவ்வளவுமே இந்த சூரியனை கண்ட பனி போல் அப்படியே டவுன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் திருமணமாகி உங்கள் மனைவியின் கையை பிடித்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போற அந்த நாள், ஒரு மனைவி தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து தன் கணவன் வீட்டுக்கு போகக்கூடிய முதல் நாள், அந்த சம்பவத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. பாலூட்டி சீராட்டி எல்லாமே கவனிச்சுக்கிட்ட ஒரு தாயை விட்டு பிரிகிற நாள் அந்த நாள். தாயை விட மேலானவன் புருஷன் அப்படி நம்பி வர்ற நாள். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இனிமே எல்லாமே என் புருஷன் தான், அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, சொந்த வீடு சொந்த ஊர் எல்லாத்தையும் விட எனக்கு இதெல்லாம் நிரந்தரம் இல்லடா, என் கணவன் தான் நிரந்தரம், கணவனோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் நிரந்தரம்னு வர்றாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு நாள், அந்த ஒரு சம்பவத்தை கொஞ்சம் அப்பா அம்மா கூட குழந்தை சொந்தம் சோகம் எல்லாமே தன் வீட்டுல இருந்து ஒரு பொருள் போதே, ஒரு உயிர் வீட்டை விட்டு பிரியுதுன்ற மாதிரி உட்காந்து ஓன்னு அழுவாங்க. சோகமா பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சோன்னு சந்தோஷப்படுறதை விட நம்ம விட்டு பொண்ணு பிரியறோமே அப்படின்னு ஒரு எல்லாமே சோகமா அழுவாங்க. அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? கைய பிடிச்சு கவலைப்படாத, உனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியும் செய்ய முடியாத விஷயங்கள், அவங்கள விட நான் பலமா அவங்கள எல்லா விதத்திலும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை வச்சுதானுங்க அவன் கையை பிடிச்சு கூப்பிடுறீங்க. அது ஒரு 18-20 வருஷமா ஒரு இடத்துல ஒரு மரம் வளருதுன்னு வைங்க, அந்த மரத்தை அப்படி வேரோடு புடுங்கி இன்னொரு இடத்துல வச்சு நட முடியும், இன்னொரு இடத்துல நட முடியுமான்னு கேட்டாங்கன்னா அப்படி நடறப்பட வாழ்க்கை தாங்க ஒரு திருமணம். அப்படி வரும்போது அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு நம்பிக்கையோட அந்த கையை பிடிச்சு நம்ம கூப்பிட்டு வரும். அந்த நாள்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா சொந்தங்களை விட எல்லாத்தோட அப்பா புருஷன் தான் நிரந்தரம், அவன் தான் கடவுள், அவன் தான் குரு, அவன் தான் தெய்வம், அவன் தான் எனக்கு எல்லாத்துக்கும் மேல, அவன் தான் எனக்கு நிரந்தரம் அப்படின்னு நினைச்சு நம்பி வராங்க. நம்மளும் அந்த நம்பிக்கை பாத்திரமா கண்டிப்பா நான் இருப்பேன், நீ தான் உனக்கு நான் எல்லா விதத்திலையும் கார்டியனா, நான் தான் பாதுகாவலனா இருப்பேன்னு ஒரு நம்பிதான் கூப்பிடுவோம். இந்த அன்னைக்கு தான் மனநிலை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. இந்த நிலையை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கணவன் மனைவி மேல எந்த விதமான கோபம், எவ்வளவு பெரிய விரக்தி இருந்தாலும், மனைவி ஏசுறா பேசுறா திட்டுறா பையிறா, அப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்டா, விரப்தியை காட்டுறா வெறுப்பை காட்டுறா, அவன் மேல வெறுப்பு கோபம், வேற எந்த விரக்தி எதுவா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு உள்ள நாள்
மனைவி மேல உள்ள கோபம் எல்லாமே போயிடுங்க. கணவன்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு வரப்பிரசாதம். நம்ம கல்யாண வீட்டுல கல்யாண நிகழ்வுல என்னென்னவோ விஷயங்களை வீடியோ பிடிக்கிறோம். ஆனா முக்கியமா இந்த நிகழ்வை கண்டிப்பா வீடியோல மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுலயும் நம்ம நினைவுகளையும் நம்ம உள்ளத்திலையும் அப்படியே படம் பிடிச்சு வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? எப்பெல்லாம் கணவன் மனைவி மேல கோபம் வருதோ, விரக்தி வருதோ, ஒரு வெறுப்பு வருதோ, ஒரு என்ன வந்தாலும் சரி, கொஞ்சம் தனிமையில போய் உட்காந்து அந்த ஒரு நாள் அந்த ஒரு சம்பவத்தை கொஞ்ச நேரம் அப்படியே மைண்ட்ல ரீகலெக்ட் பண்ணி, அன்னைக்கு தேதியில அந்த சமயத்துல நம்ம என்னவா இருந்தோம், எப்படி இருந்தோம், என்ன இருந்தோம், என்ன மாதிரி ஒரு அசூரன்ஸ் கொடுத்து நம்ம அவங்களை கூட்டு வந்தோம் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பா உங்களுக்கு மனைவி மேல கோபம், வெறுப்பு எல்லாமே காணப்படும்.